வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளின் நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மார்ச் மாதத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. ரொம்ப குரூஷியலாக, ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 அம்சங்கள். போன மாதம் பிப்ரவரி மாதம்லாம் நற்பலன்கள், சுப பலன்கள் ஏற்பட்டது, நல்லாவே இருந்திருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும். ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார். அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதோடு மட்டுமல்லது ராகுவுக்கு 2-12 அந்த சனியும் செவ்வாயும் உட்கார்றாங்க. ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளோ சிறப்பு இல்லை. அதோடு மட்டுமல்ல, பகை கிரகங்களான சனி சுக்கிரன், அங்கேயும் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல் பகை கிரகங்களான, நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு, அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது. மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார். அப்போது இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமாக எல்லா வகையிலும் மார்ச் மாதத்தில் நம்மளுடைய அன்பர்கள், அது இங்கே எந்த நிலையில் இருந்தாலும், ஒரு முக்கியமாக அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம் முடிவெடுக்கிறது, எந்த பக்கம் நாம் சாஞ்சு பேசுகிறது, எந்த பக்கம் சப்போர்ட்டாக நாம் இருக்கிறது, அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சனி செவ்வாய் ஒரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை, அது சினிமா துறையாகட்டும் அல்லது மீடியா துறையாகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும், எல்லாருக்குமே இது பொருந்தும். பொதுவாக இந்த உலக அளவில் நம்ம பாரத தேசம், நம்ம இந்தியா நம்ம எடுத்துப்போம். அப்போ இது ஒரு கலகத்திற்கான காலமாக, மாதமாக இது அமைந்துள்ளது. கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டு காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. இதுவரை நாம் சந்தித்திராத, இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாதத்தில் ஒன்று சேருது. மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக ஃபேமிலி சப்ஜெக்டில், கணவன் மனைவி சப்ஜெக்ட்னா சூரியன் அங்கே ராகு, சூரியன் ராகு, அதே போல் இங்கே செவ்வாய் சுக்கிரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க. சுக்கிரனும் செவ்வாயும், ஆணும் பெண்ணும், கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க? சனியுடைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு வச்சுன்னா பிள்ளைகள், சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்தில் நல்ல பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதானும் டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க, சப்போர்ட்டிவான பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில், இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அங்கே பாருங்கள், சூரியன் ராகு இணைவு, அரசியல் கழகம் உண்டு, குடும்ப கழகம் உண்டு. அதே போல் தேவையில்லாத சிறைவாசங்கள், தேவையில்லை அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதுவரையிலும் அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அரெஸ்ட் வரல, ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்கே ஏற்படுகிறது. அப்போ செவ்வாய் சுக்கிரன், சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவன் நதிகள் கூட வற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்தில். செவ்வாயும் சனியும் கன்னியிலே சேர்வாரேயானால் கடலும் வற்றி போகும். கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும். அப்போ என்ன ஆகுங்க?
நம்மளோட ட்ரை பிளேஸ், அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலமும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிண்ட்ஸு, நிறைய பாயிண்ட்ஸை நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அப்போ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலே கிரக அமைப்புகள், மேஷத்தில் குரு, மேஷத்திலே குரு பகவான், அதோடு விட்டோம்னாக்க நேர கன்னியிலே கேது, கும்பத்திலே சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான், மீன ராசியிலே ராகு, சூரியன், புதன். இந்த 4 இடங்களில் மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு. இதில் 2 வீடுகளில் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 2 பாவங்களிலும் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. அந்த 3மே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இதுவரையிலும் நினைத்தவரை அடிச்சுக்கிட்ட பகை, அந்த பகையாளிகள், பங்காளிகள் கூட இன்றைக்கி ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக, நல்ல விதமாக தர்மத்துக்காக இல்லை, சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. ஸோ வாருங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, இந்த மார்ச் மாதம் எப்படி செய்யப்போகுது, முக்கியமாக நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். வாருங்கள். அப்போது கடக ராசி என்பர்களே, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி என்பர்களே, இப்போ நம்ம கிரக அமைப்புகளை பார்த்தோம். இதில் உங்கள் ராசிநாதன் மட்டும் எந்த இடத்துலையும் சிக்கவே மாட்டார். கழுவுற மீனில் நடுவுற மீன்ற கதையாக வழுக்கிண்டு போயிடுவார். ஏன்னா திரிலோக சஞ்சாரி நாரதர்னு சொன்னால் இந்த சந்திர பகவான் அதே போல தான் தினந்தோறும் ஒரு வீட்டில் இருப்பார். 2 நாளைக்கு ஒரு வீடை மாற்றிக்கிட்டே இருப்பார். அதனால் அவர் எந்த இடத்திலும் பாதிக்கப்பட மாட்டார். அதை போல் கடகராசி என்பர்களே, நீங்கள் கடக ராசியானாலும் கடக லக்னம் ஆனாலும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். மற்ற ராசிகளை ஒப்பிடுகையில் உங்களுடைய இந்த கடகராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில், சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில், வெற்றி பெறக்கூடிய வகையிலே அமைகிறது. கடகராசி என்பவர்களே, உங்களுடைய கால சூழ்நிலை என்ன, ஒவ்வொரு கடகராசி என்பவர்களும் எப்படி இருக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% கடகராசி என்பவர்கள் நல்லா பெஸ்ட்டாக சிறப்பாகவே இருக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர், நல்ல தைரியம், ஒரு நல்ல மனதைரியம் வந்திருக்கும். நிச்சயமாக நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், நம்ம ஜெயிக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி கடகராசி என்பர்களை பொறுத்தவரையிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 60%, உலகம் முழுவதும் ஒரு 60% கடகராசி என்பர்கள் ரொம்ப சந்தோஷமாக, ஒரு சிறப்பாக, நல்ல எதிர்காலத்தோடு அமைந்திருக்கிறார்கள். மீதமுள்ள 40% கடகராசி என்பர்கள் எழுந்திருக்க முடியாமல், நிறைய கஷ்டங்களில் எழுந்திருக்க முடியாமல், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக வருமான குறைவு, ஒரு கட்டி போட்டால் மாதிரி இருக்குது சாமி. ஒரு கட்டு போட்டால், ஒரு மந்திரம் கட்டு போட்டால் எப்படி இருக்கும்? யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க சாமி, யாரோ ஏதோ வச்சுட்டாங்க. நல்லா நடந்திருந்த வியாபாரம், எங்கள் தாத்தா பண்ணார், எங்கள் அண்ணன் தம்பிங்க நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தோம், ஒன்றா வியாபாரம் பண்ணோம், அப்படியே தொழிலே நடக்கலை, அதோட கொடுத்த காசு எதுவுமே வரலை. அதுக்கப்புறம் நம்ம கடனெல்லாம் வாங்கி போட்டோம், அந்த கடன் தான் அதிகமாச்சே தவிர அங்கேயும் பிஸ்னஸ் நடக்கலை, வெற்றி பெறலை, லாஸ் தான் ஏற்பட்டது. இந்த மாதிரி போட்ட பணம் திரும்பாமல் இருக்கிறது, கொடுத்த பணம் திரும்பாமல் இருக்கிறது, போட்ட முதலீடுகள் எல்லாம் அங்கே ஸ்பாயில் ஆகிறது, எடுத்த முயற்சிகள் எல்லாம் அங்கே வீணாகிறது. இந்த மாதிரியான தொழில் நஷ்டங்கள், வியாபார நஷ்டங்கள், அதோடு மட்டுமல்லாத கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அதான் சொல்லணே, ஏதோ ஒரு கட்டு போட்ட மாதிரி இருக்குது சாமி. அதே போல் குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்தில் ஒரு பலவிதமான கஷ்டங்கள், அந்த வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கிற மாதிரி, ஒரு பேடு வைப்ரேஷன்ஸ் இருக்கிற மாதிரி, நமக்கே அந்த நடமாட்டம் இருக்கிற மாதிரி, வீட்டுக்குள்ளே போனால் வலிக்குது, வீட்டுக்குள்ளே போனால் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது, சாப்பிட முடியல, உணவு பிடிக்கல, உடம்பெல்லாம் வலிக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். அது பேலன்ஸ் ஒரு 40% கடகராசி அன்பர்கள். அப்போ கடகராசி அன்பர்களே, உங்களுடைய சூழ்நிலை, கால சூழ்நிலை என்ன என்பது எனக்கு தெரியும். 60% கடகராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாகவும், 40% கடகராசி அன்பர்கள் பலவிதமான துன்பங்களில் இருப்பது அடியேனுக்கு தெரியும். என்னுடைய கணக்கு
அப்போ அந்த மாதிரி கால சூழ்நிலையில் உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை என்பது அவ்வளவு சிறப்பு அல்ல. 8லே சனியும் செவ்வாயும் சேருவது சிறப்பு கிடையாது. கடகராசி என்பவர்கள் எச்சரிக்கை தேவை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், அரசியல் தலைவராக இருக்கலாம், அரசியலில் பதவிகளில் இருக்கலாம், அரசியலில் நல்ல ஒரு பெரிய அமைச்சராக இருக்கலாம், அல்லது ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கலாம். கடகராசி கடக லக்னம் என்று சொன்னால் கட்டாயம் எச்சரிக்கை தேவை. தேவையில்லாத இதுவரை நீங்கள் சந்தித்தராத கால சூழ்நிலைகள் உங்கள் கண் முன்னாடி நிற்கும். புரியுதா? இதுவரையிலும் நீங்கள் கண்டிடாத ஒரு கால சூழ்நிலை உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும். தேவையில்லாத கால மாற்றங்கள் ஏற்படும். நான் தான் சொல்கிறேன், நீங்கள் பெரிய அரசியல் தலைவராக இருக்கலாம். இதுவரையிலும் நீங்கள் சொன்னதாக அந்த மாவட்டம் அந்த மாநிலமே கேட்டிருக்கலாம், ஸ்டேட்டே உங்கள் கண்ட்ரோலில் வந்திருக்கலாம். ஆனால் அந்த கடக ராசியானாலும் கடக லக்னமானாலும் 8லே சனி செவ்வாயின்னு சொல்லும் பொழுது கண்டத்திற்கு சமமானதாக அது அமைந்து விடுகிறது. கண்டத்திற்கு சமமானதாக அது அமைந்து விடுகிறது. நிறைய ரொம்ப ஒரு உடல்நிலை ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ரொம்ப முடியாமல் இருக்காங்க, அவங்களாம் நிச்சயமாக நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும். நல்ல ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்துக்கணும். ஆப்ரேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கிறது நல்லது. மெடிக்கல் அட்வைஸை இமீடியட்டாக ஃபாலோ பண்ணுறது நல்லது. மருந்து மாத்திரைகளை சிறப்பாக கரெக்டாக அது ஃபாலோ பண்ணுறது கரெக்டு, சிறப்பானது. ஏன்னா 8ல் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சுக்கிரன் குறிப்பாக குடும்ப பெண்கள் இந்த குடும்ப பெண்களை பொறுத்தவரையிலே நீங்கள் கடக ராசி ஆனாலும் கடக லக்னம் ஆனாலும் கணவன் மனைவியுடைய ரொம்ப ஒற்றுமை தேவை. ஏதாவது கணவன் ஒரு விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் முன்னாடி குறுக்கில் நிற்கக்கூடாது. சரிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஃபாலோ பண்ணுங்கள், வீட்டுக்காரை ஃபாலோ பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஒருவேளை வீட்டுக்காரர் பொறுப்பு இல்லாமல் இருக்காரா, அப்போ நீங்கள் சார்ஜ் எடுத்து அவரை கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு போங்க. அப்போ தான் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும். ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுத்து போகணும். வீட்டுக்காரர் வரமாட்டேங்கிறாரு, மனைவி வரமாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கடகராசி கடக லக்னத்தில் இருக்கும். ஏன் புதுமண தம்பதிகள், புதுசாக கல்யாணமானவங்க, இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு 6 மாதம் 1 வருஷம் வாழ்ந்துட்டு டிவோர்ஸில் போய் நிற்கக்கூடிய கடகராசி அன்பர்கள், கடக லக்ன அன்பர்கள், அப்போ இவங்க எல்லாருக்குமே கூட மிகப்பெரிய ஒரு கலகம் ஏற்பட்டு ஒரு பெரிய யுத்தம், ஒரு பெரிய போர். ஆனால் அந்த யுத்தமும் போரும் வெற்றியை உங்களுக்கு வாரி வழங்கும். ஒரு கலகம் ஏற்பட்டால் தான் அங்கே நன்மை ஏற்படும். அப்போ 8ல் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் ஏற்கனவே கடகராசிக்கு என்னங்க அஷ்டம சனி நடக்குது. அந்த அஷ்டம சனியோடு ராசிக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி 5, 10ன்னு சொல்லும்போது அரை அசுபராக மாறிவிடுகிறார். அந்த அசுபராக வரக்கூடிய செவ்வாய் பகவான் 8லே சனியோடு இணைவு. அப்போ இதெல்லாம் மாரகஸ்தானம் அல்லது மாரகத்துக்கு சமமான ஒரு துன்பம், ஒரு கலக்கம், ஒரு பயத்தை கொடுக்கும் கடகராசி என்பர்களே. அந்த மாதிரியான பயம் இருக்குமேயானால் அல்லது ஒரு கலகம், ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமேயானால் கடகராசி என்பவர்களே கால நேரத்தை சரியாக கவனித்து வர வேண்டும். இன்றைக்கி என்ன நேரமாச்சு, இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன ராசி அப்படிங்கிற மாதிரி கால நேரத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பவர்களே இந்த சனி செவ்வாய் சேர்க்கை 8லே இருப்பது உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் அல்லது தேவையில்லாத தர்ம சங்கடங்கள், மெயினாக வீண்பழிகள், அதே போல் தேவையில்லாத சிறைவாசம், ஜாமீன் கொடுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம், நிறைய சொல்லிட்டோம். இன்னொன்று மேஷராசி நம்மளுக்கு குறிப்பாகவே நான் மேஷராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சொன்னேன், அவங்க காதலே வாங்கிக்கல. அதே போல் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் சொன்னால் அவங்களும் காதலை வாங்கிக்கல. அப்போது இந்த தேவையில்லாத வீண்பழிகள், தேவையில்லாத சிறைவாசங்கள் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அப்போ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலே கடகராசி என்பர்களே மிகுந்த இந்த 1 மாதத்தை தள்ளிட்டு நம்ம ஏப்ரல் மாதத்துக்கு உள்ளே போயிட்டிங்கன்னா சூரியன் வெளியில் சித்திரை பிறந்துடுச்சுன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா 2ஆம் அதிபதி உச்சம் பெற்றுருவார். அவர் உங்கள் ராசிக்கு
10ஆம் வீட்டில் போய் உட்காந்துடுவார். 10ல் ஒரு பாவியாக இருக்கணும். ஏற்கனவே எங்கள் குரு இருக்கிறார். குரு சூரியன் சேர்க்க சிறப்பாக போய்டும். அப்போ இந்த மார்ச் மாதத்தை தாண்டி சித்திரை பிறக்கக்கூடிய வரையிலுமே கூட கடகராசி என்பர்களே, உங்களுடைய சூழ்நிலை என்ன, நீங்கள் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அதை நீங்கள் தெரியாமல் இருக்கீங்களா, தெரிஞ்சு இருக்கீங்களா, அலட்சியமாக இருக்கீங்களான்றது எனக்கு தெரியும். மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் இந்த மார்ச் மாதத்தை நீங்கள் கடந்து வர முடியும். அப்போ இந்த மாதிரி இது இன்னும் ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுமே ஆனால், சாமி நான் நீங்கள் சொன்னது கரெக்டு, நான் அரசியலில் இருக்கேன், அப்படி தான் சாமி எனக்கு நடந்து போச்சு, நான் அரசியலில் இத்தனை வருஷமாக 40 வருஷமாக இருக்கேன், 60 வருஷமாக இருக்கேன், ஒரு சின்ன பையன் இப்படி பண்ணிட்டான், அல்லது இவ்வளோ வர வேண்டிய பைசா இந்த டைவர்ட் ஆகிடுச்சு, இல்லை வீட்டில் இருந்த பைசா இவங்க எட்மிட்டாங்க, ஒரு என்கொயரி, ஒரு வம்பு வழக்கு, ஒரு கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் இதெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதுக்கெல்லாம் உரிய உங்கள் ஜாதகத்தை கொடுத்து, பிறப்பு ஜாதகம்தான் அதற்கு பேசும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அதுக்கு உரிய வழிபாடுகள், அதுக்குரிய ஆலய வழிபாடுகள் என்னங்கிறத தெரிஞ்சு அதை செய்வீர்களே ஆனால், இல்லை புதுசாக என்ன நீங்கள் செய்யணும், திருப்பணிகள் ஏதாவது செய்யணுமா அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து அதன் பிரகாரம் நடந்து கொள்வீர்களே ஆனால், அப்போத்தான் அந்த கர்மா கலைந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல எதிர்காலம் அமையும். கடகராசி நேயர்களே, அப்போ மனக்குழப்பம், மனசில் ஏற்படக்கூடிய சஞ்சலம், மனக்லேஷம், ஒரு மனக்கலகம், மனசில் ஒரு பயம், தேவையில்லாத குழப்பங்கள், திடீர்னு பகைவர்கள் உருவாவது, எதிரிகள் உருவாவது, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், செய்யக்கூடிய பதவி போட்டிகள், பதவி எதிரிகள், அதே போல் அரசியல் நெருக்கடிகள், வீண் பழி வாங்குதல், வம்பு வழக்குகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், இன்னும் சொல்லப்போனால் செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா, வைப்பு தோஷம் ஏதாவது வச்சுட்டாங்களா, அந்த மாதிரி மந்திர மாந்திரிக தோஷங்கள், அல்லது புதையல் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்கள், இதெல்லாம் நிறைய பார்க்குறோம் நம்ம. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குமேயானால் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன சாமி, நீங்கள் எல்லாம் ஓகே தான் சாமி, நான் ஒத்துக்கிறேன், இதுக்கு என்ன முடிவு அதையும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து சரியான முறையில் பார்த்து அதுக்கு உரிய வழிபாடுகள் என்ன என்பதை அறிந்து ஒழுங்காக அந்த பரிகாரத்தை செய்வீர்களே ஆனால், அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள், எதிர்காலங்கள் சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்கும் நல்ல நிம்மதியான வாழ்க்கை, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. அப்போது சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, இப்போது மெயினாக நான் சொன்னது 2 பாயிண்ட்டை சொன்னேன். சனி, செவ்வாய், சுக்கிரன் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொன்னேன். இன்னொன்று சூரியன், ராகு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொன்னேன். அப்போ சிம்ம ராசியை பொறுத்தவரையில் அபரிமிதமான வேலை வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் சாமி, மங்களகரமான ஒரு சொல் சொல்லுங்கள் அப்படின்னா, சிம்ம ராசி என்பதில் நிறைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அபரிமிதமான சான்சஸ், நல்ல பேர் புகழ் கிடைக்கும். சூரியன், ராகு, நல்ல பேர் புகழ் கிடைக்கும். அதே போல் இத்தனை நாளாக உங்கள் மனசு எதுக்கு ஏங்கித்தோ, தொழிலில் நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அதையெல்லாம் சாதிப்பதற்கான நல்ல கால நேரம் நெருங்கி வருகிறது. சாதிக்கக்கூடிய காலம். உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 8லே ராகுவோடு அமைகிறார். 8ல் மறையக்கூடாது, ஆனால் அங்கே 8ல் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கிரகம் அங்கே இருக்குது. யார்? ராகு. அப்போ 8ல் இருக்க வேண்டிய ஒரு முழு அசுப கிரகமான ராகுவோடு சூரியன் இணைவு. அப்படி பார்க்கின்ற பொழுது குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள். ஏன் நம்ம இந்த அரசியலை பற்றி சொல்கிறோம் என்று சொன்னால், அரசியலில் மூத்த முன்னோடிகளாக விளங்கக்கூடியவர்கள், பல ஆண்டுகளாக அரசியலில் இருக்கக்கூடியவங்க, நல்ல உயர்ந்த அமைச்சர் அல்லது அமைச்சருக்கு சமமாக முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம், முன்னாள் தலைவர்களாக இருக்கலாம், சமமான வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் சிம்ம ராசி என்பர்களே,
அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடியவங்க, இவங்க யாராக இருந்தாலும் பேர் புகழ் கூடும். அதே சமயத்தில் நீங்கள் இன்னொரு மறுபக்கத்தையும் பார்க்கணும். அதே அரசியல் தலைவர்கள் அல்லது சினிமா துறையில் நல்லா பேர் புகழ் வாங்கிட்டு நல்லா ஜம்முன்னு வந்திருப்பாங்க. ஆனால் திடீர்னு அவங்களுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடும், வருமானம் குறைஞ்சிடும், எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியும், மனசில் ஒரு பயம் ஏற்படும் சினிமா துறையில். அப்போ நீங்கள் சிம்ம ராசி என்பவர்களே, சிம்ம ராசியானாலும் சிம்ம லக்னமானாலும் நீங்கள் என்ன பண்ணணுங்க, இந்த சூரியன் ராகு இணைவு உங்களை தேவையில்லாத வம்பு வழக்கில், தேவையில்லாத ஒரு புது பிரச்சனையில் கொண்டு போய் விடும். கவனம் தேவை. எப்படி? சம்பந்தமே இல்லாத ஒரு புது பிரச்சனையில் கொண்டு போய் உங்களை சிக்கலில் மாட்டி விட்டுருவார் இந்த ராகு. என்ன பண்ணுவாருங்க, ஒருத்தரை நம்பி பணம் கொடுப்பீங்க. சாரி, இது மாதிரி ஒரு 50 கோடி கொடுத்தேன், ஒரு 5000 கோடி கொடுத்தேன், சும்மா சொல்ல வேண்டியது தான். தருவான்னு நம்பி கொடுப்பீங்க, அவங்கள ஏமாற்றிட்டு போயிடுவான். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள், இது எனக்கு முடிய வேண்டிய இடங்க, அது இல்லைன்னு தட்டி பறித்து வாங்கிடுவாங்க. அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் அதுவும் இல்லைன்னு ஆகிடும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் தூய்மையானவராக நல்லவனாக இருப்பீங்க, உங்களுக்கு மேலே ஒரு அபாண்டமான வீண்பலி மொத்தத்தையும் அவர் எட்மிட்டார். நீங்கள் உங்களுக்கு எட்டனே பேருக்க மாட்டீங்க, அவன் எடுத்துகிட்டு இருப்பான். அப்போ இந்த சூரியன் ராகு என்பது அரசியல் தலைவர்களுக்கும் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் குடும்ப பெண்கள், யார் மருமக வீட்டில் யார் இந்த நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்க மெயினாக நம்ம பார்க்கணும். குடும்ப பெண்கள், அதே போல் வேலை செய்கிற இடத்துல தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மீடியா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அதை வச்சு நடத்தக்கூடியவங்க, கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவர்கள், பெரிய பில்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸு, அல்லது மறைமுகமாக அந்த சொத்துக்களை அல்லது பாதுகாக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரோ ஒருத்தர் பணத்தை, யாரோ ஒருத்தர் சொத்தை, யாரோ ஒருத்தர் காப்பாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது, இருக்கிறவரெல்லாம் அனுபவிச்சுக்கலாம். ஆனால் அங்கே ராகு இருக்கார், என்ன பண்ணுவாருங்க, ஒரு கர்மா, ஒரு பாபதோஷத்தை ஏற்படுத்துவார். அந்த பாபதோஷத்தை ஏற்படுத்தும் போது என்னாகும், அவர் ராகு ஒரு பிரச்சனை பண்ணாருனாக்கா எந்த மனுஷனும் தாங்க முடியாது, மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துவார். அப்போ சிம்ம ராசி என்பவர்களே, தேவையில்லாத பயம் ஏற்படும். எங்கே நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்களோ, எங்கே நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நம்மளை எங்கேயாவது செஞ்சுருவாங்களா, நம்மளை ஏதாவது பார்த்துருவாங்களா, தேவையில்லாத மன பயம் ஏற்படும். சிம்ம ராசி என்பவர்களே, மனசில் ரொம்ப பயமாக இருக்கா, அப்போ நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகளை தெரிஞ்சு நிச்சயமாக அந்த பாபதோஷத்தை, அந்த குற்றத்தை முதல்ல நீங்கள் குறைக்கணும். அப்போ தான் அந்த நிவர்த்தி ஆகும், தோஷம் நிவர்த்தி ஆகும். உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களே. அதே போல் ராசிக்கு 7ல் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன், அது குடும்ப பிரச்சனைகள், குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள், இடப்பிரச்சனைகள், அதே போல் காவல்துறை அதிகாரிகள், சாதாரண ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கலாம், அல்லது ஒரு எஸ்ஐயாக இருக்கலாம், இன்ஸ்பெக்டராக இருக்கலாம், அதுக்கு மேலே எஸ்பிடி, ஹையர் லெவல் ஐஜி வரலும் போங்க. நீங்கள் என்ன ஹையர் லெவல் உண்டோ போங்க. காவல்துறை அதிகாரிகள், ஏன்னா நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ உயர்நிலை அதிகாரிகள் நம்மளிடத்திலே, முதல்நிலை காவல்துறை அதிகாரிகள் கூட நம்மகிட்ட தொடர்பில் இருக்கிறாங்க. நிச்சயமாக நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை அவங்க செய்கிறாங்க. அப்போ அவங்க அடுத்தடுத்து டிரான்ஸ்ஃபர்ஸ் நல்ல போஸ்டிங் வர்றதை நம்ம பார்க்குறோம். அதே போல் அந்த உயர்ந்த அரசாங்க பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள்,
ஒரு ஐஏஎஸ்ஸோ ஒரு ஐபிஎஸ் அல்லது வந்து செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி அல்லது ஒரு எஸ்டிஓ அல்லது ஒரு இஇ அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க அவர்களையும் நாம் பார்க்குறோம். எத்தனையோ வம்பு வழக்குகளில் உள்ளே போயிட்டு கடைசி நேரத்தில் வழிபாடுகள் மூலமாக அவங்க வந்து தெய்வ சக்தியால் திரும்ப காப்பாற்றி கொண்டு வரதையும் நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். எத்தனையோ அரசு அதிகாரிகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும், மீண்டு வர முடியாத ஒரு விஷயத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரியாக இருக்கும், சஸ்பெண்டாக இருக்கும். ஆனால் அதை கூட அன்னை வாராகி அவங்களுக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறாள். அன்னை வாராகி அவங்களுக்கு கூட வெற்றியை தேடி தந்திருக்கிறாள். அப்போ அந்த 7ஆம் வீட்டில் சூரியனுக்கு சிம்ம ராசிக்கு 7இல் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட இடத்துல அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், முப்படை சேர்ந்த சீருடை பணியாளர்கள், இராணுவ அதிகாரிகள், நர்ஸ், அந்த யூனிஃபார்ம் யாரெல்லாம் போடுறாங்க, நர்ஸு போடுவாங்க, அவங்களெல்லாம் ஒரே யூனிஃபார்ம் தான். டாக்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் உண்டு, அட்வொகேட்ஸ் அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் உண்டு. இன்னும் எந்தெந்த இடங்களெல்லாம் யூனிஃபார்ம் போட்ட அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது அந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அவங்களும் தொழிலில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மெயினாக குறிப்பாக குடும்பத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், குடும்பத்தில் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சனி செவ்வாய் சுக்கிரனை பொறுத்தவரை கணவன் மனைவியிடையே வரக்கூடிய வாக்குவாதங்கள். திடீர்னு பாசமாக இருந்தார் சாமி, திடீர்னு எப்படி தான் இவ்வளோ தூரம் வெறுத்தாருன்னு எனக்கு தெரியாது. கணவன் வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க, விருதிலே இருப்பாங்க, மனைவி காதலே வாங்காமல் அலட்சியமாக இருப்பாங்க. டக்குன்னு கணவன் வெறுத்துட்டு ஓடி போய்டுவார். இப்படி தான் சாமி, அவ்வளோ பாசமாக இருப்பார் என் மேரில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெறுப்பாக இருக்கார். இதெல்லாம் அந்த கால நேரங்கள், இந்த செவ்வாய் சுக்கிரன் சனியோடைய சேர்க்கை தான் காரணம். அப்போ குடும்ப பெண்கள் அல்லது அந்த கணவன், அந்த ஆண்கள், இவங்க எல்லாருமே குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப அக்கறையாக இருப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும் அன்பர்களே. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உடல்நிலை ஆரோக்கியம், சூரியன் ராகு, ராசிநாதனுடைய ராகு தொடர்பு, 2வது வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவின் தொடர்பு, இதெல்லாம் அவ்வளோ சிறப்பு இல்லை. நிச்சயமாக பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஆல்ரெடி ஒரு டிசீஸ் இருக்குது, சுகர் பிபி இருக்குன்னா ஒழுங்காக மாத்திரையை போடணும். ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னா ஒழுங்காக மாத்திரையை போடணும். அல்லது ஒரு பேரலிசிஸ் இருக்குது, எழுந்து போக முடியல, நடக்க முடியல, ஆக்சிடெண்ட்டு, ஒரு விபத்து நடந்திருக்கு, அதெல்லாம் வந்து திரும்ப நம்ம வேலைக்கு போகுமா, இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் வண்டி வாகனங்களில் போகும்போது வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். வண்டி வாகன விபத்துக்களை தவிர்க்க வேண்டும். எதிலும் எச்சரிக்கையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே இந்த மார்ச் மாதம் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டிய ராசியாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, இதில் இந்த கேர்ஃபுல்லை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் சாமி, நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு, இது எனக்கு வந்து நான் அப்படியே பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு கண்கூட பார்த்து சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, கரெக்டாக சொல்கிறீங்க, அப்போ நான் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள், இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு எந்த மாதிரியான வழிபாடுகள், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பது தெரிந்து செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அப்போது கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு ராசியாக கன்னிராசி அமைகிறது. காரணம் என்னென்னா, உங்கள் ராசிநாதன் நீச்சம் அடையக்கூடிய காலம். புதன் பகவான் கன்னிராசியை பொறுத்தவரையிலே உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் நீச்சம் அடையக்கூடிய காலம். எங்கே இருக்காருங்க? மீனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு.
ஒருவேளை அங்கே சுக்கிரன் இருப்பாரே ஆனால் அது நீச்ச பங்கம் ஆகும், அல்லது குரு இருப்பாரே ஆனால் நீச்ச பங்கம், குரு பார்ப்பாரே ஆனால் நீச்ச பங்கம். ஆனால் என்ன பண்ணுறது, அங்கே கிரக அமைப்புகள், அதை தான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் நான், கிரக அமைப்புகள் ரொம்ப மோசமாக இருக்குது. கிரக அமைப்புகள் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஆகவே கன்னி ராசி என்பர்களே மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். அப்போ இந்த கன்னி ராசியை பொறுத்தவரையிலே பாதகஸ்தானத்தில், பாதகஸ்தானம் ஒரு பக்கம், பாதகாதிபதி 8ல் இருக்கிறார். 2 விதமாக நீங்கள் இதை பார்க்கணும் கன்னி ராசி என்பர்களே. எல்லாரும் சொல்லலாம் கன்னி ராசி என்பர்களே நீங்கள் சூப்பராக இருப்பீங்க, டாப்பாக இருப்பீங்க, கொடி கட்டி பறக்க போகிறீங்க, மகாலட்சுமி யோகம், அடிக்கிறது தூள் எல்லாம் சொல்லலாம். ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன, கன்னி ராசி என்பர்கள் உண்மையிலே சிறப்பாக இருக்காங்களா, அவங்களுக்கு கரெக்டாக நடக்குதான்னு கேட்டாக்கா நிறைய புதிய புதிய எதிரிகள் தோன்றுகிறார்கள். உண்மையா இல்லையா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். புதுசாக எதிரி வராங்க சாமி. அப்படி இல்லைன்னா நீண்ட நாளாக என் கூட இருந்தவனே எனக்கு எதிரியாக மாறுறான், அவ்வளோ ஒரு பொறாம சாமி அவன்கிட்ட, அவ்வளோ ஒரு அட்டுழியம் பண்ணுறான், ஒழிக்கணும், என்னை ஒழிக்கணும்னு நினைக்கிறான். எத்தனை கன்னி ராசி என்பர்கள் எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அன்றைக்கி கூட வெளிநாட்டிலேருந்து ஒரு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் பேசுகிறாங்க, நம்ம கூடவே இருக்கிறார் சார், அவர் நம்ம கூட இருக்கக்கூடியவர் சாமி, அவர் என் கூடயே அரசியலில் பயணம் பண்ணுறாங்க, நான் தான் அவர் எல்லாமே டெவலப் பண்ணி விட்றேன், நான் இன்றைக்கி நல்ல ஒரு ரேங்க் ஹையர் பொசிஷனில் இருக்கேன் இந்த நாட்டில். ஆனால் இப்போ பாருங்கள், அதை கூட வந்தவன் அவ்வளோ ஒரு போட்டி போடாமல் தலைமை இடத்துல சொல்கிறாங்க, இப்போ தேவையில்லாமல் கிளாஷ் ஆகிட்டுருக்கு, ஸோ நான் இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வரணும் சாமி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு அரசியல் தலைவர் சொல்கிறார் வெளிநாட்டிலேருந்து. அப்போ கன்னி ராசி என்பர்களே, அருகாமையில் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் கூட, உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் கூட தேவையில்லாமல் உங்களுக்கு எதிரிகளாக மாறிவிடுவார்கள். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். நம்ம ஏன் எதிரியை சொல்லணும், அவன் அட்டகாசம் பண்ணுறான், அட்டுழியம் பண்ணுறான், அநியாயம் பண்ணுறான், நாம் அவனை திட்டுறதை விட்டுட்டு உங்களுடைய கால நேரத்தை, நம்ம கால நேரத்தை நம்ம சரி பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். நம்ம கால நேரம் நல்லபடியாக ஆயிடுச்சுன்னா அவன் தானாக காணாமல் போயிடுவான். அப்போ காலமும் நேரமும் தான் அங்கே எதிரியை உருவாக்குது. நேற்று வரலும் அவனை நண்பனாக வச்சுருந்தது இன்றைக்கி அவனை எதிரியாக மாற்றுது. நாளைக்கு எப்படி இருப்பான்னு தெரியாது. இருப்பானா இல்லை இல்லாமலே போயிடுவானா, அதுவும் கால நேரம் தான் முடிவு செய்யும். இப்போ எதுவுமே நம்ம கையில் இல்லை. இதை உணர்ந்தவர்கள், இதை தான் நம்முடைய கன்னிராசி என்பவர்கள் உணர வேண்டும். அப்போ கன்னிராசி என்பவர்களே, 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 8ல் மறைவு. பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசிக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. 8ல் மறைவு. பணங்காசு வந்துடும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு, பணங்காசு நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும். என்ன மனைவி கொஞ்சம் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கிறது மனைவிமார்கள் பொதுவாகவே இந்த கன்னிராசிக்கு மனைவி புரிஞ்சு நடந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவங்க ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டுருப்பாங்க. குடும்பம் என்ன சூழ்நிலை இருக்குது, நீங்கள் குடும்பத்தை எப்படி கட்டி காப்பாற்றணும்னு நீங்கள் உட்காந்துருப்பீங்க. சம்மந்தமே இல்லாமல் சம்மந்தம் இல்லாத பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மன வேறுபாடு, கருத்து வேறுபாடு அங்கே ஏற்படும். அப்போது இந்த விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்ற வார்த்தைக்கு அது சமமாக வாழக்கூடிய உண்மையான அன்பர்கள் நம்முடைய கன்னிராசி அன்பர்கள். அவள் பார்த்துக்கோங்க, குடும்பத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ 7ஆம் அதிபதி பாதகாதிபதி 8லே மறைவு, அது ஒரு சிறப்பு தான். பாதகாதிபதி 8ல் மறையிறது ஒரு சிறப்பு. ஆனாலுமே கூட அந்த குரு பகவான் தூய்மையானவர், அவர் 8ல் மறையிறது கன்னிராசிக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை. இன்னொரு பக்கம் புதன் பகவான் உங்கள் ராசிநாதன், அவரும் நீச்சம் அடைகிறார், பாதகஸ்தானத்தில் போய் உட்கார்றார். இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது தான் சொல்கிறேன், கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான்,
வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்குது, ஹையர் ஆஃபீஸருடைய ப்ராப்ளம் என்ன, உங்களுக்கு ஜாப் இருக்குமா இல்லையாங்கிற மாதிரி ஒரு பயம். அதே சமயத்தில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸில் எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்கும், எவ்வளோ அந்த கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். இது எல்லாமே என்னால் உணர முடிகிறது கன்னிராசி என்பர்களே. அப்போ அதுக்கு தான் சொல்கிறேன். அதாவது இந்த கிரக காம்பினேஷனை நான் சொல்கிறதே கன்னிராசி என்பர்களே அதுக்கு தான். உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது நிச்சயமாக ஓரளவுக்கு எனக்கு கணிக்க முடியும். இது எத்தனையோ கன்னிராசி என்பர்கள், அரசியல் தலைவர்களாக ஆகட்டும், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எத்தனையோ சினிமா துறையை சார்ந்த நபர்கள் அன்னைய வாராகி இடத்திலே வாழ்க்கையை பெற்றவர்கள் ஏராளம். அன்றைக்கெல்லாம் ஒரு அரசு அதிகாரி சஸ்பெண்டே ஆகிட்டாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக போராடுறாரு. ஜட்ஜு வரலாம் போய் என்னென்னமோ போராட்டம் பண்ணிட்டு வராரு. உண்மையை எடுத்து சொல்கிறார், ஜெயிக்க முடியலை. அப்புறம் நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு வராங்க. வாராகிக்கு ஒரு வழிபாடு செய்கிறோம், ஒரு பரிகாரம் செய்கிறோம். 3 வருஷமாக போடாத கையெழுத்தை நிச்சயமாக ஒரு 15 நாளில் அந்த கையெழுத்தை அந்த அதிகாரி போடுறார். அப்போ இந்த அதிசயத்தை செய்தது யார்? அன்னை வாராகி. அப்போ தைரியமாக செய்யணும் நாம் அதை. அப்போ கன்னி ராசி என்பவர்களே, நீங்கள் செய்யக்கூடிய தொழில் பிரச்சனையானாலும் கால நேரத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை மணி ஆகிருக்கு, எத்தனை நிமிஷம் ஆகிருக்கு, கால நேரத்தை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ கன்னி ராசி என்பவர்களே, காலம் கடுமையானதாக இருந்தாலுமே கூட கவனித்து செயல்படுவீர்களே ஆனால், அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டுங்க சாமி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே, இதில் நாம் ஜெயிக்கணும், இது ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? நீங்கள் சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ரைட், ஆமாம் அப்படித்தான் இருக்கேன், சரி இதை நிவர்த்தி ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக கன்னிராசி என்பர்களே, அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அதுக்கு என்ன மாதிரியான ரெமெடி அப்படிங்கிறத எடுத்து அந்த ஆலய வழிபாடுகள் என்ன, இல்லை வேறு ஏதாவது செய்யணுமா அப்படிங்கிறத தெரிந்து அதை செய்வீர்களேயானால் நிச்சயமாக நிம்மதியான நிலையான எதிர்காலம் கன்னிராசிக்கு அமையும். ஆலய வழிபாடுகள் தான் கை கொடுக்கும். எங்கெங்கே செய்யணும், என்னென்ன செய்யணும். எத்தனையோ நண்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, அது பல கோடி விட்டவங்க இருக்காங்க, ஆன்லைனில் பல கோடி இழந்தவங்க இருக்காங்க, தொழிலில் பல கோடி இழந்தவங்க இருக்காங்க, பல கோடி ரூபாய் கடனில் தத்தளிக்கக்கூடியவங்க இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பல 1000 கோடி ரூபாய் தன்னுடைய பணத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து காப்பாற்றுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அவங்களால வரக்கூடிய சிக்கல்கள்லாம் நிறையவே இருக்குது. இதெல்லாம் ஒரு சில விஷயங்களை நம்ம நேரில் பேச முடியாது, எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ராகு இருக்கிறதால ராசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது, அந்த கேது என்ன பண்ணுவாருங்க, சம்பந்தம் இல்லாத வம்பு வழக்குகளை உருவாக்குவார், தேவையில்லாத வம்பு வழக்குகளை உருவாக்குவார். அப்போ கன்னி ராசி என்பவர்களே, அந்த மாதிரியான பிரச்சனை நம்பிக்கையான ஆள் இல்லை சாமி, எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கையான ஆள் வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நிச்சயமாக நல்ல நம்பிக்கையான ஆள் உங்களுக்கு கிடைப்பாங்க. சரியான நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். அவங்கள நீங்கள் நிச்சயமாக நம்பி நல்ல முறையில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன வேணுங்க, உரிய வழிபாடு. அப்போ கால நேரத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். கால நேரத்தை அறிந்து உங்கள் ஜாதகத்தை கொண்டு வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கன்னிராசி நேயர்களே. அதே போல் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடிய பில்டர்ஸாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், கட்டுமான தொழிலில் ஈடுபட்டக்கூடிய மினரல்ஸு, பலவிதமான தொழில்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸ், மல்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அந்த மாதிரி பல விதமான தொழில்கள் செய்யக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸு, அதே போல் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய இப்போ தொழிலில் பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய ட்ரபுள்ஸ் ஏற்படும். நல்லா போய்ட்டு இருந்தது சார் கம்பெனி, இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னுவோம். அப்புறம் நம்ம அங்கே போய் பார்த்தா அந்த கம்பெனியில் எந்த இடத்துலன்னு பார்த்தோம், ஏதாவது ஒரு தெய்வத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ண, ஒரு விநாயகரோ அல்லது ஒரு காலபைரவரோ அல்லது ஒரு முருகரோ அல்லது அவங்க குலதெய்வமோ அந்த இடத்துல ஒரு பிரதிஷ்டை பண்ணுவோம். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் அவங்க ஜாதகத்தை கொண்டு தான் உங்கள் ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் கன்னிராசி என்பர்களே.
அப்போ காலமும் நேரமும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலே கவனமாக இருக்க சொல்லுகிறது. சூரியன் ராகு தொடர்பு, புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் நீச்சம், அதே போல் 3க்கும் 8க்கும் உடைய முழு அசுபரான செவ்வாய் 6லே சனி பகவானோடு இணைவு, 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் 6ல் மறைவு. அப்போ நல்ல கிரகங்கள், சுப கிரகங்கள் ஏதாவது ஒரு கன்னிராசியை நல்லதாக பார்க்குதானா? இல்லை. அப்போ கன்னிராசியுடைய சுச்சுவேஷன்ஸ் என்ன எப்படி இருக்குங்கிறது என்னால் கணிக்க முடியுது, என் கண்ணுக்கு தெரியுது, என்னால் கணிக்க முடியுது. அப்போ அதிக அக்கறை, வண்டி வாகன விபத்துகள், எல்லா இடத்துலையும் உடல்நிலை ஆரோக்கியங்கள், ஹெல்த்து, ஜாபு, எஜுகேஷன்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், இப்படி அது போக ஃபியர்னஸ், டிப்ரெஷன், இது எல்லாத்துக்கும் மேலே மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், புதையல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இழப்புகள், இது எல்லா விஷயத்திலையுமேவும் என் அன்பு கன்னிராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, நிச்சயமாக இந்த குற்றங்கள் தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும், அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.